ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் எங்கே கிளம்பிட்டோன்னு பார்த்தீங்கன்னா மேட்டூர் கிளம்பியாச்சு. ஆமாங்க, நாங்கள் கிளம்புனதே லேட்டு. 3 மணிக்கெல்லாம் கொண்டாந்து இறக்கி விட்டாங்க. 1:30க்கு தான் பஸ் எடுத்தாங்க. போகிற வழியிலே பார்த்தீங்கன்னா துணி கடை இருந்துச்சு, அதை வாங்கியாச்சு. 2 செட்டு பாப்பாங்களுக்கு மட்டும் 2 வாங்கினோம். அப்புறம் போக போக பார்த்தீங்கன்னா மணி 4 ஆயிடுச்சு. அப்படியே போகிற வழியில் முதல்ல நம்ம கும்பிட வேண்டியது சாமி தானேங்க. ஆடி 18 சாமி தானே ஸ்பெஷல். போனோம், போய் பார்த்தோம். ஐயனார் சிலையை பார்த்தோம், சாரி முனீஸ்வரரை பார்த்தோம். ஆமாங்க, முனீஸ்வரன் பார்க்கையிலே பார்த்தா மேலே கீழே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக அருவி போயிட்டு இருந்துச்சு. இருந்தாலும் டேமெல்லாம் வந்து தண்ணி வந்து ஸ்டாப் பண்ணிட்டேன்னு சொல்லி சொன்னாங்க. சரி, இதுவே பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதையும் பார்த்தாச்சு. சுற்றிலும் பார்த்தீங்கன்னா கூட்டம் பயங்கரமாக இருந்துச்சு. சாமி கும்பிடையில் மட்டும் கூட்டம், மற்றபடி கூட்டம் எல்லாம் ஃப்ரீயாக தான் இருந்துச்சு. பார்க்லேயுமே அவ்வளோ கூட்டம் தான். நடக்க ரொம்ப அந்தளவுக்கு இல்லை நாங்கள் போன டைம்ங்கிறதுனால. அப்புறம் பார்க்கில் என்ட்ரன்ஸ் வந்தால் டிக்கெட் வேறு வாங்காமல் வந்துட்டோம். மறுபடியும் போய் டிக்கெட் வாங்கிட்டு வாங்கிட்டாங்க. அப்புறம் மறுபடியும் போய் டிக்கெட் வாங்கிட்டு வந்தோம். ஏன்னா நாங்கள் ஃபஸ்ட் டைம் வரமா, அதனால எங்களுக்கு தெரியல. பாப்பாங்களுக்கு வர பசின்னு சொன்னாங்கன்னு சரி உள்ளே போனால் 6 மணி வரைக்கும் அலௌடுங்கிறனால அப்படியே வர வழியில் ஆளுக்கு ஒரு ஐஸ்கிரீம் வாங்கியாச்சு. வந்தோடனே அப்புறம் உள்ள பார்க்கில் கொஞ்சம் சுற்றி பார்த்துட்டு அப்படியே சாப்பிட உட்காந்துச்சு. நாங்கள் வந்து வீட்டிலேருந்தே சாப்பாடு கட்டிகிட்டு வந்துட்டோம். லெமன் ரைஸும் புளியோதரையும் எடுத்துகிட்டு வந்தோம். ஆமாங்க, அப்புறம் சாப்பிட்டு முடித்தோன்னே எல்லாம் அங்கங்கே நின்று ஃபோட்டோ எடுக்கிறேன்னாங்க. நாங்களும் ஆளுக்கு ஒரு ஃபோட்டோ எடுத்தாச்சு. அந்த தண்ணி டேங்கில் பார்த்திங்கன்னா ஒரு பையன் வந்து உட்காந்துருப்பான். அதான் ரொம்ப அழகாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டைனோசரை பார்க்க வந்தால் டைனோசர் சூப்பராக இருந்துச்சு. அதுக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா பச்சை கிளி. ஆமாங்க, பச்சை கிளி சூப்பராக இருந்துச்சு. சவுண்ட் விட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா முதல்ல இருந்துச்சு. முதல்ல வந்து சத்தமே இல்லாமல் படுத்தே இருந்துச்சு. அது ஏன்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள். ஓகேங்களா? நாங்களும் சுற்றிலும் பார்த்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பக்கத்தில் முயலுக்கு பக்கத்தில் ஒரு சாமி சிலை இருந்தாங்க. அழகாக இருந்துச்சு. அதுக்கு பக்கத்துலேயே பாம்பு பார்க்க பயமாக இருந்துச்சு. பிள்ளைங்க ராட்டினத்தில் விளையாடுறேன்னு சொல்லி சொன்னாங்க. விளையாட போனால் நானும் விளையாடுறேன்னு சொல்லி ஒரு டைம் ட்ரை பண்ணேன். எனக்கு வரல. பாப்பா சின்னவ பெரியவ நீ பிடிச்சிக்கமா நான் விழுந்துருவேன் அப்படின்னா சரின்னு சொல்லிட்டு அவளையும் பிடிச்சாச்சு. பிடிச்சிக்கிட்டு அப்புறம் சின்னவ நானும் ஒரு ரவுண்டு விளையாடுறாமான்னு சொல்லி சொன்னாங்கன்னா பாப்பாங்களோட விளையாண்டேன். ஹஸ்பண்ட் நானும் விளையாடுறேன், நீங்கள் மட்டும் விளையாடுறீங்களா, நானும் விளையாடுறேன்னு சொல்லி ஹஸ்பண்டும் விளையாண்டாங்க. ஒரே ஃபன்னாக போயிடுச்சு. எல்லாம் விளையாண்டுட்டு கிளம்புனது பார்த்திங்கன்னா நைட்டு 7 மணிக்கு பஸ் ஏறினோம். அப்படியே அதோட வீட்டுக்கு கிளம்பியாச்சு. பாப்பாவுக்கு ஒரு பலூன் வாங்கிட்டு ஓகேங்க, டாட்டா பாய்.